Praise the Lord. இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்போம். அது உபாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. இங்கே ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பாராம். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இந்த வேத வசனத்தை கொண்டு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். என்ன பேசுறாரு? கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பாராக. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது? எந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த வாக்குத்தத்தத்திலே உங்களோடு பேசின ஆண்டவர் அதன்படி கட்டாயம் செய்வார். அவர் மனமாற மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல. ஒரு நாளும் பொய் உரையாத தேவன் அவர். ஏனென்று கேட்டால் உங்களையும் என்னையும் அதிகமாய் நேசிக்கிறவர். அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு என்ன சொன்னீங்களோ அதன்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.